மாலை விட்ட ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. கடையில போய் ஒரு வியாபாரம் பண்ணாக்கா இந்த விலையை குறைச்சு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல தாய்மார்கள் கீரை கட்டு வச்சுக்கிட்டு வருவாங்க. அந்த கீரை கட்டு வாங்குறாள்கிட்ட 10 ரூபா குறைச்சு கேட்பாங்க. அதுல என்ன கோடீஸ்வரன் ஆயிருப்பேன். கீரைக்கு 5 ரூபா கூட கொடுத்து வாங்குங்க, தப்பு இல்லை. நமக்கு உடம்பு ஆரோக்கியம் சத்து. பீஸா பர்கரும் கொண்டு வாங்கி தின்னு வகுத்தால போய் சாகிறத காட்டலாம். கீரையை வாங்கி தாங்கிறது நல்லது. அதனால அதுதான் இயற்கை உணவு. அதுல நம்மளால பாருங்க, பலூன் வைக்கிறவங்க 2 ரூபா குறைச்சு கேட்பான். அவன் 10 ரூபானா 8 ரூபான்னு விடு. அவன் என்னமோ அதுல கோழி சொன்னா போற மாதிரி. ஆனா ஒயின் ஷாப்ல மட்டும் கொண்டு 5 ரூபா கொடுத்துட்டு சொல்லுவாங்க வருவாங்க. இது என்ன பழக்கம்? அது இந்த பழக்கம் என்கிட்டே இருந்துச்சு. உங்ககிட்டயுமா? எல்லாருக்கும் சொல்லிட்டு உங்ககிட்ட என்கிட்ட அந்த பழக்கம் இருந்ததுனாலதான் உங்களுக்கு சொல்ல முடியுது. ஆனா இப்ப இல்ல. நாடகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் 2 வீலர் எடுத்து கிளம்புனேன். நம்ம காரைக்குடி பெரியார் சிலைக்கிட்ட ஒருத்தர் ஆப்பிள் வண்டி போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி, மாவாப்பிள் 100 ரூபா, மாவாப்பிள் 100 ரூபா, மாவாப்பிள் 100 ரூபா எடுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு டக்குன்னு மூடு வேச்சு. என்ன மூடு? ஒரே கல்லு 2 மாங்க செலவு மிச்சம். மாவும் ஆப்பிளும் 100 ரூபாய்க்கு விற்கிறேன். மாவு பாக்கெட்டை கொண்டே கொடுத்தோம்னாக்கா வீட்டுல கொண்டாடி இட்லி ஊத்திக்கிடுவா. பிள்ளைகளுக்கு ஆப்பிள கொடுத்துடலாம் அப்படின்னு விறுவிறு கடைக்கு போனேன். எப்ப ஆப்பிள் இங்க இருக்கு, மாவு பாக்கெட் எங்க அப்படின்னு. மாவு பாக்கெட்டா எதுக்கு? மாவு ஆப்பிள் 100 ரூபா, மாவு ஆப்பிள் 100 ரூபா நீ தானே சொன்னேன் அப்படின்னு. ஏய் லூசு பக்கி, ஆப்பிள் தான் மாவு மாதிரி இருக்கேன் அதுதான் சொன்னேன் அப்படின்னா. அது முதல்ல சொல்லப்படாதாப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி ஒருத்தன் சொல்றேன், பிச்சைக்காரன் அண்ணே தர்மம் பண்ணுங்கண்ணே அப்படின்னா. கொஞ்சம் பொருளை வியாபாரம் பண்ண வந்திருக்கேன், அதுக்குள்ள உட்காந்து எப்ப ஆப்பிள் 100 ரூபாயா? அப்படின்னா 100 ரூபா தான். 80 ரூபான்னு கொடுக்கப்படாதா? அசலே 90 ரூபா, 10 ரூபா வச்சு விற்கிறேன். வண்டி வாடகை, மாநகராட்சிக்கு பணம் கட்டுறேன். எத்தனை நிமிஷம் இருக்கு தெரியுமா? 100 ரூபா கொடுத்தா கூட இல்லைன்னா போ அப்படிங்கிற இவன் இங்க சொல்றேன். ஐயா தர்மம் பண்ணுங்கய்யான்னு எழுத்த நல்லா வாயில வந்து பிள்ளைகளுக்கு ஒரு சாமா அவங்க விடுறாங்க. பிச்சைக்கார நல்லா வந்து எப்ப 80 ரூபான்னு கொடுக்க முடியாதா? இல்ல அப்படின்னா கொடுக்காட்டு போ அப்படின்னு திரும்பினேன். நம்ம கவனிச்சு பார்த்திருக்கேன். விலையை குறைச்சு கட்டு போற மாதிரி போக மாட்டேன். அங்க கொடுக்கணும் போ அப்பதான் திரும்ப கூப்பிடுவானா. இவனும் கூப்பிட்டாங்க. வாயா முத வியாபாரம் போனி பண்ணி துறையா விலையை கட்டு போனேன்னு இன்னைக்கு பூரா அப்படியேதான் இருக்கு. அதனால கையில 100 ரூபாய் கொடுத்தேன். 1 கிலோ ஆப்பிள கொடுத்துட்டு 20 ரூபாய் மிச்சம் என் கையில கொடுத்தேன். இங்கதான் நீங்க கவனிக்கணும். 20 ரூபாய் என் கையில அவன் கொடுக்க, இந்த பிச்சைக்காரன் அவ்வளவு நேரமா தர்மம் பண்ணுங்கண்ணே தர்மம் பண்ணுங்கன்னு கேட்டான்ல, அடிச்சான் பாரு டைலாக்கு. அண்ணே பசியா இருக்கேன், 4 இட்லி வாங்கி கொடுங்க. 20 ரூபாய்க்கு கணக்கு பண்ணிட்டான். இட்லி 5 ரூபாய் வச்சாலும் 4-5 20 ரூபாய் கணக்காயிடுச்சுல. அவ்வளவு நேரம் 1 ரூபா 2 ரூபா தான் கேட்கறான்னு பார்த்தேன். 20 ரூபாய் முடிக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டேன். பசிக்குதுன்னுட்டான். அவன்கிட்ட போய் எதுக்கு பேரம் பேசி இந்தா அவன் தட்டுல 20 ரூபாய் போட்டேன். போட்ட உடனே ஆப்பிள் வண்டிக்கார என்னை பார்த்து நக்கலை சிரிச்சேன். அப்படின்னா என்ன கேள்வி மாரி பண்ற? உங்ககிட்ட 20 ரூபாய் குறைச்சு போய் பிச்சைக்காரன் போட்டேன்னா உங்ககிட்ட பண்ணது வியாபாரம், பிசினஸ். இது தர்மம், 2 ஒன்னாகாதுன்னு அவன் அப்பதான் நக்கல் பண்ண. போங்க தர்மவான் போங்க அப்படின்னா. என்னடா கேள்வி மாரி பண்ற? நீ பிச்சை ஓட்டிங்க பிச்சைக்காரன், அவன்கிட்ட தான் வட்டிக்கு வாங்கி இந்த ஆப்பிள் வண்டியே போட்டிருக்கேன். அப்பதான் தெரியுது அவன் 3 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன். இப்ப நான் செஞ்சது தர்மமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு பேர் தர்மம் அல்ல. தர்மம் என்பது எதிரானா பாத்திரம் மறந்து பிச்சையிட வேண்டும், கோத்திரம் மறந்து பெண்ணெடுக்க வேண்டும்னா. சில்வர் பாத்திரமா என்னன்னு பார்த்து பாத்திரம் நெளியாம இருக்கான்னு பார்த்து அதுல போடணும். முகர கட்டைப்பாரு அந்த பாத்திரம் அல்ல, அவனுடைய கதாபாத்திரம். உண்மையிலேயே தர்மத்துக்கு தகுந்தவன் தானா, அவன் இயலாதவனா என்பதை பார்த்து அவனுக்கு தர்மம் செய்தால்தான் உங்கள் தர்மம் தலை காக்கும் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கும் பிரியா அவர்களுக்கு நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கிறது.